ஃப்ரண்ட் நேயர்களுக்கு வணக்கம். மோடி அவர்கள் ஓபிஎஸ் ரொம்ப தவிர்த்திருக்கிறார். ரொம்ப உருக்கப்பட்டு கடிதம் எழுதினார். இந்த கடிதத்துக்கு பதில் இல்லாம பாக்கியம், உங்களை சந்திச்சா எனக்கு பாக்கியம் சார் அப்படின்னு ரொம்ப உருக்கமா எழுதினார். இல்ல உனக்கு ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மோடி தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு ஏமாற்றத்தை ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதனால ரொம்ப வெக்ஸாகி போயிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்குது அப்படின்னா, அதாவது ஓபிஎஸ் தரப்புல இருந்து வருகிற ஒரு சில தகவல், ரகசிய தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்கிறார். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நடக்க போகிற அந்த மாநாட்டுல ஒரு மாபெரும் திரள் கூட்டத்தை கூட்டி பாஜகவுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் தான் தான் ஒரு உண்மையான சக்தி, அதிமுகவின் சக்தி, அம்மாவுடைய விசுவாசிகள், எம்ஜிஆருடைய தொண்டர்கள் எல்லாருமே என் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்றத உலகத்திற்கே வெட்ட வெளிச்சமா போட்டு காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்புல இருந்து தகவல் வருது. சோ இந்த மாநாட்டுல புது கட்சிக்கான ஒரு அறிவிப்பையும், யாருடன் நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் ரொம்ப பகிரங்கமா அறிவிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்றாங்க. இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லியிருக்கிறார். என்னன்னா, ஓபிஎஸ் விஜயும் சேர்ந்தால் இங்க தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தல்ல யார் யாருக்கு போட்டி அப்படின்னா, தாவேக என்ன சொல்லுது, இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போட்டி அப்படின்னு அவங்க ஓப்பனா பிரகடனப்படுத்துறாங்க. ஆனா கலை யதார்த்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, இங்க தாவேகா 4 முனை போட்டிகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனா இங்க அதிமுக கூட்டணியில ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, மரியாதை இல்ல அப்படின்னு அமித்ஷா வரும்பொழுதும் மோடி அவர்கள் வரும்பொழுதும் வெட்ட வெளிச்சமா நம்மளுக்கு போட்டு காட்டுது. இதை எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தாவேகாவுக்கும் ஒரு போட்டி நிலவும் அப்படின்னு சொல்றாரு. இதுல தாவேகா ஓபிஎஸ்ஓடு இணைந்து செயல்பட்டால் வாக்கு வங்கி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கணிசமான எம்எல்ஏக்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் உடைய சக்தி எவ்வளோ அப்படின்றத வெட்ட வெளிச்சமா போட்டு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சூசகமா ஓபிஎஸ் கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்க போகுது அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாரு. சோ ஆல்மோஸ்ட் ஓபிஎஸ் உடைய தரப்புல இருந்து வர தகவலும் பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லுகிற தரவுகளும் நம்ம இணைச்சு பார்த்தோம்னா, ஓபிஎஸ் அவர்கள் புதுசா கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாரு, அது கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. எல்லாரும் கேட்கலாம், தமிழக வெற்றி கழகம் செயற்குழு மீட்டிங்ல ஓப்பனா அறிவிச்சிட்டாங்களே, என் தலைமையில தான் கூட்டணி, எங்க தலைவர் தான் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அப்ப எப்படி இப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, அவங்க கட்சியில செயற்குழு மீட்டிங் போட்டிருக்காங்க. அதுல அவங்க கட்சி தலைவரை நாங்க முதலமைச்சர் வேட்பாளரா அவரை பிரகடனப்படுத்துறோம், எங்க தலைமையில கூட்டணி அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு எந்த பல்ஸும் பார்க்காம மக்கள் எப்படி அவர் ஏத்துக்கொள்ளுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல. சோ இதெல்லாம் நோட் பண்ணி பார்க்கும் பொழுது விஜய் அவர்களும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு போக்கஸே எந்த ஓட்டுனா, அதிமுகவுடைய ஓட்டு தான் போக்கஸ்டா இருக்கு. ஏன்னா திமுக ஓட்டு செதறாது, திமுக ஓட்டு அதிகமாகுமே கண்டி கம்மியாகாது அப்படின்ற நிலைப்பாட்டுல தமிழக வெற்றி கழகம் இருக்கு. சோ அவங்களுடைய போக்கஸ்டு எல்லாமே எங்கவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியும் அதிமுக. ஏன்னா அதிமுக அதிருப்திகள் நிறைய இருக்கு. பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அதிமுக அதிருப்திகள் நிறைய இருக்கு. இந்த அதிருப்தியான ஓட்டுகளை சம்பாதிக்கணும்னா நமக்கு இங்க ஒண்ணு கூட்டணி வைக்கணும், இல்லாட்டி நம்ம என்ன பண்ணோம், அதிமுக ஒத்து போற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தமிழக வெற்றி கழகம் இருக்குது. சோ இங்க பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால அதிமுக கூட இங்க கூட்டணி வைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கு. ஏன்னா பாஜக கூட உறவு முறிச்சுக்கிட்டு இங்க தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தைரியம் இல்ல, வர முடியாது. ஏன்னா அவ்வளவு லாக் ஆகிருக்கிறார். சோ இப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணிக்குள்ள தமிழக வெற்றி கழகமும் வராது. வந்ததுன்னா தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் முடியும் பொழுது மூடுதல் விழா அப்படின்றத ஒண்ணு நடத்திடணும் அப்படின்றத அவங்களே நம்புறாங்க. அதனால்தான் கொள்கை எதிரி என்னைக்குமே நாங்க கூட்டணி இல்ல, கொள்கை எதிரியோட கூட இருக்கிற கட்சி கூட நாங்க என்னைக்கு கூட்டணி இல்ல அப்படின்றத ஓப்பனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் இது மாத்திரம் சொல்லல, இன்னொரு விஷயமும் சொல்லி இருக்கிறார். என்டிஏ கூட்டணி ஒரு ஆபத்தான கூட்டணி. பாஜக தமிழ்நாட்டுல எந்த விதத்திலையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்காது, அந்த கட்சி ஒரு நன்மையை தராது அப்படின்னு சொல்லிட்டு
பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார். இது தவிர ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி இருக்கிறார். தயவு செய்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடணும். பாஜக ஓபிஎஸ்ஐ தவிர்க்கிறது, புறக்கணிக்கிறது, இதை ஒரு வரப்பிரசாரமா எடுத்துக்கிட்டு ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு மக்களுக்காக நீங்க செயல்படுங்க, நிச்சயமா மக்கள் உங்களை அங்கீகரிப்பாங்க அப்படின்னு ஒரு அறிவுரை கொடுத்திருக்கிறாரு. இந்த அறிவுரை பண்டுட்டி ராமச்சந்திரன் சொல்லி இருக்கிறார். ஓகே, ஆனா தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களும் அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களும் சொல்லிட்டு இருக்காங்க, ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் இப்படி போயிட்டு பாழுங்கணத்துல விழுந்துட்டாரு, நீங்க அங்க எழுந்து வாங்க, எங்களெல்லாம் கை தூக்கி மேல நிப்பாட்டுங்க, எங்களெல்லாம் கை தூக்கி மேல நிப்பாட்டுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருந்து குரல் எழும்பிட்டே இருக்குது. உண்மையிலே பாஜக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து ஓபிஎஸ் அவர்களை புறக்கணிக்கிறாங்க. இதை பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாய் ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கணும். அப்படி இல்லையா தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திங்க ஐயா, உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்டுட்டி ராமச்சந்திரன் தமிழகத்தை வெற்றி கூட கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது சாத்தியமாகுமா ஆகாதா அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், என்டிஏ கூட்டணி ஆபத்தான கூட்டணின்னு ஒரு சொல்லி இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம ஓபிஎஸ் அவர்களுக்கு தயவு செய்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துருங்க, இதுதான் ஒரு நல்ல சான்ஸ், இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறமும் நீங்க பாஜக கிட்ட போனீங்கன்னா எப்படி எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் அடிமையா இருந்து பாஜக அதிமுக கூட போயிட்டு பாழுங்கணத்துல விழுந்தாரோ அதை விட அதிகமா நீங்க போயிருவீங்க. சோ இதுல இருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்படி இருக்கும் பொழுது இங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது அதிருப்திகள், அதாவது பாஜக கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் ஒதுக்குறாங்க, ஓபிஎஸ்க்கு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னும் பொழுது ஏன் அந்த ஓபிஎஸ் நம்ம கூட வச்சுக்க கூடாது, அவரு பின்னாடி இத்தனை பர்சன்டேஜ் ஒரு ஓட்டு இருக்கு, அதிமுக ஓட்டு அவருக்கு இருக்கு அப்படின்னும் பொழுது அவரை ஏன் நம்ம கூட்டணிக்குள்ள சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா தன்னுடைய கொள்கையிலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. அதாவது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றதுலயும் எங்க தலைமையில தான் கூட்டணி அப்படின்றதையும் இறங்கி வந்திருக்கிறார். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, கட்சி ஆரம்பிச்சு விஜய் கூட தான் கூட்டணி வைக்க போகிறார் அப்படின்றது ஒரு எப்படி சொல்றது அதிகாரப்பூர்வமா வரல. ஆனா விஜய் தரப்பிலிருந்தும் ஓபிஎஸ் தரப்பிலிருந்தும் ஒரு நம்பத்தக்கதான ஒரு தகவல் நம்மளுக்கு என்ன பண்ணுது வந்துட்டே இருக்கு. சோ செப்டம்பர் மாதம் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு மாநாட்டை அறிவிச்சிருக்கிறாரு. அந்த மாநாட்டை சிறப்பான ஒரு கூட்டத்தை கூட்டி தன்னுடைய கட்சி பிரகடனத்தையும் அதே போல யாருடன் கூட்டணி அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணுவார். ஒருவேளை தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா, மாற்றம் ஒண்ணு நடந்ததுன்னா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில விஜய் அவர்கள் போய் சேருவார். ஓபிஎஸும் விஜயும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பிரிச்சுப்பாங்க. இங்க அதிமுகவின் வெற்றிடத்தை நிரப்புறதற்கு ஓபிஎஸ் அவர்கள் வருகிறார். வரும் பொழுது இங்க அதிமுக இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓபிஎஸ் தலைமையில போயிருவாங்க, கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிரும். அதாவது யாரெல்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்களோ, இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில பாமக அதிருப்தியா இருக்கு, தேமுதிக அதிருப்தியா இருக்கு, அதே போல புதிய தமிழக கட்சி அதிருப்தியா இருக்கு. சோ இவங்க எல்லாருமே ஓபிஎஸ் தலைமையிலான சேருகிற அந்த கூட்டணியில ஓபிஎஸ், விஜய், பாமக, தேமுதிக, புதிய தமிழக கட்சி, இன்னும் பல கட்சிகள் அங்க போய் ஐக்கியமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான் கலை யதார்த்தம் சொல்லுது. ஏன்னா ரொம்ப விரக்தியில போயிட்டாரு ஓபிஎஸ் அவர்கள். உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுங்க ஐயா, அது என் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்ணாரு, கெஞ்சினார். அமித்ஷா வரும்போதெல்லாம் கெஞ்சினாரு, மோடி அவர்கள் வரும்போது கெஞ்சினார். ஆனா இங்க ஓபிஎஸ் மதிக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை. ஆனா ஓபிஎஸ்க்கான மக்கள் சக்தி, ஓபிஎஸ்க்கான இருக்கிற அங்கீகாரம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஓபிஎஸ்க்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தை ஓபிஎஸ் அவர்கள் இப்ப சுதாரிச்சுட்டாரு. அதனாலேயே தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன், எப்படி அதிமுகவை என் கூட கொண்டு வர முடியும், என்னோடு இணைக்க முடியும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அத நான் இப்ப செயல்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர் மேலேயும் தப்பு இல்லை. ஏன்னா இப்ப சொல்லல, நான் என்ன பண்ணேன், எந்த நிபந்தனை இல்லாம சேர்றேன்னு அதிமுக கதவு சாத்திருச்சு, எடப்பாடி பழனிசாமி மூடிட்டாரு. பாஜக கிட்ட அமித்ஷா வரும்போதெல்லாம் நான் கேட்டேன் என்ன சந்திங்கன்னு, அவரும் முடியாதுன்ட்டாரு. மோடி அவர்கள் வரும்போது நான் கேட்டேன், இறங்கி வந்தேன், அவரும் இல்ல, என்ன மேல தப்பு இல்லை, உங்க மேலதான் தப்பு. மக்கள் மத்தியில உண்மையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாஜகவும் அதிமுகவும் ஓபிஎஸ் மேல வெறுப்புகளை இப்படி போடும் பொழுது, இப்படி ஓபிஎஸ் கிட்ட நடந்துக்கும் பொழுது மக்களுக்கான ஆதரவு கூட்டம் ஓபிஎஸ் அவர்களுக்கு எகிரிட்டே போகுது, ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்துட்டே இருக்கு. இதுதான் உண்மையான விஷயம்.
கலை யதார்த்தம். இத அதிமுக பாஜக பயன்படுத்திக்கல. அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு முத்து கிடைச்சிருக்குன்னா அந்த முத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு இது முத்து இல்ல சாதாரண ஒரு மணி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விசிறிடுச்சுன்னா கிடைக்கிறவங்க கைக்கு போனா அதோடைய விலை உயர்ந்த முத்துடைய விலை என்ன அப்படின்றத அவங்க யூஸ் பண்ணிப்பாங்களா? அது மாதிரிதான் ஓபிஎஸ்ன்ற ஒரு முத்தை பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியும் இழந்துடுறாங்க. இது வெளியே வரும் பொழுது மற்றவங்களுக்கு இது கிடைக்கும் பொழுது அது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வச்சு பயன்படுத்துறாங்க. இப்போ ஓபிஎஸ் கூட விஜய் அவர்கள் கூட்டணி சேர்றாருன்னா நிச்சயமா இது யாருக்கு பின்னடைவு அடி வாங்குவாங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் தான் சரியான அடி வாங்குவாங்க. இப்போ திமுக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம போட்டி இல்லாம அவங்க முதலமைச்சர் ஆயிடுவாங்க. அதுல இருந்து மாற்று கருத்துல இங்க எதிர்கட்சியா உட்காருவாங்கல்ல, அதுக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தகுதியே இல்லாம போயிடும். ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமா எதிர்கட்சி தலைவரா உட்கார போகிறார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை அப்படின்னு. ஏன்னா ஓபிஎஸ் அதிமுகவுடைய வாக்கு வங்கிய இவரு உறிஞ்சிப்பாரு, ஓபிஎஸ் அவர்கள் உறிஞ்சிப்பாரு. ஏன்னா ஏற்கனவே அதிருப்தியில இருக்கிறீங்க. இப்ப அதிருப்தியில இருக்கிற அதிமுக காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்குப்பா ஓபிஎஸ் கூட தனியா போய் நிக்கல, எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டு வேஸ்டா போறது, திமுகவே போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் ஓபிஎஸ் தனியா கட்சி ஆரம்பிச்சு ஒரு கூட்டணி அமைச்சார்னா எதுக்கு இந்த அதிமுக ஓட்டெல்லாம் வேற ஒருத்தருக்கு போகணும், நாங்க என்ன பண்றோம் ஓபிஎஸ்கே போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அதிருப்தி ஓட்டுகள். ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி விரும்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதிருப்தியில இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் நிறைய பேர் அதிருப்தியில இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் போறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சு ஒரு கூட்டணி அமைச்சார்னா நிச்சயமா அதிமுக இருக்கிற முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே கூடாரத்தை காலி பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்க வருவார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதிமுகன்ற ஒரு கட்சி ஐயா ஓபிஎஸ் கிட்ட வந்துரும் அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மை இருக்கு. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா அரசியல் என்ன வேணா நடக்கலாம். இப்போ மோடி அவர்கள் ஓபிஎஸ் சந்திக்கல அப்படின்ற ஒரு விஷயம் பூதாகரமா கிளம்பி இருக்கு. உடனே உளவுத்துறை ரிப்போர்ட் அனுப்பினா பண்ணா எப்பா ஓபிஎஸ் கூடுப்பா சந்திச்சிருவோம், ஏன்னா இது பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு, நாலு பின்ன தேர்தல் டைம்ல நம்மளுக்கு ரொம்ப பின்னாடி வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சந்திக்கலாம். ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சுதாரித்துக் கொள்ளணும். உங்களை நம்பி பல தொண்டர்கள் உங்க பின்னாடி நிக்கிறாங்க, அவங்கள பாருங்க, அவங்கள பார்த்து நீங்க ஒரு சரியான ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்களுடைய கூக்குரலா இருக்கு. ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் கூக்குரலும் அதுவாதான் இருக்கு. என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் புது கட்சி ஆரம்பிச்சு விஜய் அவர்களுடைய கூட்டணி வைக்க போகிறார் அப்படின்னு பன்ருட்டி ராமச்சந்திரனும் சொல்றார். அதே போல ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்களும் சொல்றாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சு விஜய் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் என்ன பண்றாரு, கருத்து சொல்றாரு. ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களும் அதை தான் நினைக்கிறாங்க. ஐயாவுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.